ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். நான் இப்போ உங்கள்கிட்ட 2 ட்ரெஸ்ஸு காட்டுறேன். அது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த பாக்ஸில் வந்து பார்பி டால் அப்படின்னு போட்டிருக்கு. உண்மையிலேயே குட்டீஸ் வந்து பார்பி டால் மாதிரி தான் இருப்பாங்க. அவங்களுக்கு தான் இந்த ட்ரெஸ் யாருக்குன்னு நான் சொல்கிறேன். கலர் நல்லா இருக்கான்னு பாருங்கள். நான் மேக்ஸிமம் வந்து ஸ்டோனு இந்த சமிக்கி இதெல்லாம் இல்லாமல் தான் எடுப்பேன். இதுக்கே ஹஸ்பண்ட் வந்து இன்னும் இது காட்டன் எடுன்னு சொன்னாங்க. ஒரு கிஃப்ட் கொடுக்குறத போய் காட்டனில் எடுக்க முடியுமா? நம்ம வீட்டு குழந்தைங்களாம் எடுக்கலாம். அதுவும் சின்ன குழந்தை, பிறந்த குழந்தை அந்த மாதிரி இருக்கும்போது காட்டனில் எடுக்கலாம். இந்த குழந்தைக்கு வந்து 1 வயசு ஆயிடுச்சு. அதனால தான் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி எடுக்க சொல்லி எடுத்தேன். இந்த கலர் நல்லா இருக்கான்னு பாருங்கள். இது வந்து யாருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஹஸ்பண்டோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். அவங்க ரிட்டையர் ஆகி ஒரு 5-6 வருஷம் ஆயிடுச்சு. அவங்களுக்கு வந்து 2 பையன் அவருக்கு. ஆனால் ஃபஸ்ட்டு பையனுக்கு வந்து மேரேஜ் ஆகி ஒரு 3 வருஷம் குழந்தை இல்லை. 2வது பையனுக்கு மேரேஜ் ஆகி 2வது பையன் மனைவி வந்து கன்சீவ் ஆனதுக்கு தான் ஃபஸ்ட்டு பையனோட ஒய்ஃபுமே கன்சீவ் ஆனாங்க. இப்போ வந்து 2வது பையனுடைய குழந்தைக்கு வந்து இன்றைக்கி பர்த்டே. நெக்ஸ்ட் மந்த்து டிசம்பர் 26 ஃபஸ்ட்டு பையனோட குழந்தைக்கு வந்து பர்த்டேவான். ஆனால் நாங்கள் வந்து இந்த குழந்தைய போய் பார்க்கவே முடியல. அதுங்களுக்கு ஒரு பர்த்டேவே வந்துருச்சு, பார்க்கவே முடியல. ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இங்கே வந்ததுக்கப்புறம் எங்கேயுமே டக்குன்னு கிளம்ப முடியல. ஆனால் ஹஸ்பண்ட் என்ன பண்ணாங்க, 2 குழந்தைக்குமே ட்ரெஸ் எடுத்துகிட்டு 2 குழந்தையுமே போய் பார்க்கல. அதனால் இன்றைக்கி போய் பார்க்குற மாதிரி பர்த்டேலே 2 குழந்தையுமே பார்த்துடலாம். அப்புறம் டிசம்பரில் பர்த்டே வருதில்ல, அப்போ வந்து ஏதாவது பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் 2 குழந்தைக்குமே ட்ரெஸ் வந்து எடுத்துருக்கோம். நல்லா இருக்கான்னு பாருங்கள். இதுலேயுமே ஸ்டோன் இல்லாமல் தான் பார்த்தேன். ஆனால் இதில் ஸ்டோன் வந்துருச்சு. ஸ்டோனு சமிக்கி இதெல்லாம் இல்லாமல் தான் எடுப்பேன். ஏன்னா குழந்தைங்க எடுத்து வாயில் வச்சுப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பார்ப்பேன். இது வந்து ஸ்டோன் விழாதுன்னு நினைக்கிறேன். அப்புறம் இது 2 கலரும் அழகாக இருக்கான்னு சொல்லுங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ரொம்ப அவசரமாக போய் எடுத்துகிட்டு வந்தோம். இன்றைக்கி வந்து ஈவினிங் வந்து பர்த்டேக்கு போகணும். இன்விடேஷன் வந்து வச்சுட்டு போனாங்க. அவங்க ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டும் அவங்க பையன், அதாவது குழந்தையோட அப்பாவுமே வந்து இன்விடேஷன் வச்சுட்டு போனாங்க. இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு பர்த்டே. போக போகிறோம். அதுக்காக தான் இந்த ட்ரெஸ் எடுத்தேன். நல்லா இருக்குது, அழகாக இருக்கான்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி குட்டி குட்டி ட்ரெஸ் எல்லாம் குட்டீஸ்க்கு, அதுவும் பொம்பளை பிள்ளைங்க எடுத்து போடுறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம பாப்பாவுக்குமே அந்த மாதிரி தான் நிறைய ட்ரெஸ் வந்தது. ரொம்ப வருஷம் இல்லாமல் குழந்தை பிறந்தாங்கல்ல, எக்கச்சக்க ட்ரெஸ்ஸு. அதுவும் வர்றவங்க எல்லோரும் ட்வின்ஸுங்களாம் 2 குழந்தைங்க வேறு எடுத்து வர்ற மாதிரி இருந்தது. எல்லாருமே எடுத்துகிட்டு வந்தாங்க. எல்லோரும் வந்து பார்த்தாங்க. இப்போ இவரெலாம் வந்து என்னுடைய வளையகாப்புக்குமே சென்னைக்கு வந்தார். ஒய்ஃபோட ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 5-6 பேர் ஒய்ஃபோட வளையகாப்புக்கு சென்னைக்கு வந்தாங்க. ஏன்னா இங்கே வரவே இல்லை, அங்கேயே தான் இருந்தேன். நான் கன்சீவ் ஆனதுலேருந்து டெலிவரி ஆகி 5வது மாதம் வரைக்கும் அங்கேயே தான் இருந்தேன்னா, அதனால் வந்தாங்க. இங்கே நான் 5வது மாதம் வந்ததுக்கப்புறம் அப்படியே எப்படி சொல்கிறது, எக்ஸிபிஷன் மாதிரி வந்துக்கிட்டே இருப்பாங்க. மாலாது அந்த மாதிரி வந்துக்கிட்டே தான் இருந்தாங்க. அவ்வளோ பேர் வந்து பார்த்தாங்க நம்ம குட்டீஸை. நம்மளால் தான் அவங்கள போய் உடனே பார்க்க முடியல. 1 year ஆகிடுச்சு, பர்த்டேவே வந்துருச்சு. இன்றைக்கி தான் போக போகிறோம். அவங்க தான் இந்த ட்ரெஸ் எடுத்துருக்கோம். இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கான்னு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை.